Hi, welcome to Students Accountancy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Standard 11 Accountancy Unit 3 Exercise 8. Past journal entries in the books of Sasi Kumar who is dealing in automobiles. Transactions கொடுத்திருக்காங்க, அதுக்கு journal entries பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சசிகுமார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த புக்ஸ் ஆஃப் சசிகுமார் journal entries. ஃபர்ஸ்ட் டேட் காலமில் இயரும் மந்த் எழுதியிருக்கோம் 2017 அக்டோபர். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் அக்டோபர் 1 commenced business with goods rupees 40,000. goods வச்சு business ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால goods வந்து business உள்ள வருது. ரூல் பார்த்தீங்கன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன். இங்கே வந்து கூட்ஸை நம்ம ஸ்டாக்குன்னு காட்டியிருக்கோம். ஸோ ஸ்டாக் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் டெபிட் காலமில் 40,000 rupees. இங்கே கூட்ஸை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகுமார் தான் கொடுக்குறாங்க. ஸோ சசிகுமார் த கிவ்வர். ரூல் பார்த்தீங்கன்னா கிரெடிட் த கிவ்வர். சசிகுமார் கொடுக்குற இந்த கூட்ஸ் வந்து கேபிட்டல். ஸோ சசிகுமாரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். டு சசிகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் காலமில் 40,000. நரேஷன் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கூட்ஸ். அடுத்த டிரான்சாக்ஷன் அக்டோபர் 3 கேஷ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த பிஸ்னஸ் rupees 60,000. பிஸ்னஸில் கேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 60,000 rupees. ஸோ டேட் வந்து 3, கேஷ் வந்து பிஸ்னஸ் உள்ளே வருது. ரூல் பார்த்தீங்கன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டெபிட் காலமில் 60,000. இந்த கேஷையும் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகுமார் தான் கொடுக்குறாங்க. சசிகுமார் வந்து கிவ்வர். ஸோ ரூல் வந்து கிரெடிட் த கிவ்வர். சசிகுமார் கொடுக்குற இந்த கேஷும் வந்து கேபிட்டல். ஸோ சசிகுமாரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். டு சசிகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் காலமில் 60,000 rupees. நரேஷன் பார்த்தீங்கன்னா கேஷ் இன்ட்ரடியூஸ்ட் ஆஸ் கேபிட்டல். அடுத்த டிரான்சாக்ஷன் அக்டோபர் 4 பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃப்ரம் அருள் ஆன் கிரெடிட் rupees 70,000. அருள் கிட்டேருந்து கிரெடிட்ல கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 70,000 rupeesக்கு. கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதுனால இது பர்ச்சேஸ் வந்து எக்ஸ்பென்ஸோட ரூல் பார்த்தீங்கன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் 70,000 rupees டெபிட் காலமில். இங்கே வந்து கூட்ஸை நம்ம கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கேஷ் எதுவும் நம்ம இன்னும் பே பண்ணலை. யார்கிட்டேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அருள் வந்து கிவ்வரோட ரூல் பார்த்தீங்கன்னா கிரெடிட் த கிவ்வர். ஸோ அருளோட அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். டு அருள் அக்கௌண்ட் கிரெடிட் காலமில் 70,000 rupees. நரேஷன் கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட். அடுத்த டிரான்சாக்ஷன் அக்டோபர் 6 ரிட்டர்ன்டு கூட்ஸ் டு அருள் rupees 10,000. 10,000 rupees வர்த்துள்ள கூட்ஸை நம்ம அருளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம். போன டிரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா 70,000 rupees வர்த்துள்ள கூட்ஸை அருள் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இப்போது 10,000 rupees வர்த்துள்ள கூட்ஸை அருளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம். இங்கே நம்ம ரிட்டர்ன் பண்ணுற கூட்ஸை யார் ரிசீவ் பண்ணுறாங்கன்னா அருள் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அருள் வந்து ரிசீவர். ரூல் பார்த்தீங்கன்னா டெபிட் த ரிசீவர். ஸோ அருளோட அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். அருள் அக்கௌண்ட் டெட்டார் டெபிட் காலமில் 10,000 rupees. இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸை ரிட்டர்ன் பண்ணுறதுனால இது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன். கூட்ஸ் வந்து பிஸ்னஸ்லேருந்து வெளியில் போகுது. ரூல் பார்த்தீங்கன்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் கிரெடிட் காலமில் 10,000. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷனில் பர்ச்சேஸை நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ்பென்ஸோட ரூல் வந்து டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். இன்னொரு ரூல் நம்ம என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுனால கூட்ஸ் வந்து பிஸ்னஸ் உள்ளே வருது. ரூல் பார்த்தீங்கன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ அதனாலையும் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணலாம். ஏன்னா பர்ச்சேஸ் வந்து கூட்ஸுக்கு ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். நம்ம பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது அது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ கூட்ஸ் வந்து வெளியில் போகுது. ரூல் வந்து கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். அடுத்த டிரான்சாக்ஷன் அக்டோபர் 10 பெய்டு கேஷ் டு அருள் ஆன் அக்கௌண்ட் rupees 60,000. அருளுக்கு நம்ம 60,000 rupees பே பண்ணியிருக்கோம். இந்த டிரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா அருள் கிட்டேருந்து 70,000 rupees வர்த்துள்ள கூட்ஸை நம்ம வாங்கியிருக்கோம். 70,000 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். தென் இந்த டிரான்சாக்ஷனில் 10,000 rupees வர்த்துள்ள கூட்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அருளுக்கு. ஸோ 70,000 rupeesல 10,000 rupees போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 60,000 rupees. ஸோ 60,000 rupeesஸை வந்து நம்ம அருளுக்கு கேஷாக பே பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பே பண்ணுற கேஷை யார் ரிசீவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அருள் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அருள் வந்து ரிசீவர். ரூல் வந்து டெபிட் த ரிசீவர். ஸோ அருளோட அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். அருள் அக்கௌண்ட் டெட்டார் டெபிட் காலமில் 60,000 rupees. கேஷாக பே பண்ணுறோம். ஸோ கேஷ் வந்து வெளியில் போகுது. ரூல் பார்த்தீங்கன்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ டு கேஷ் அக்கௌண்ட்
கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். கிரெடிட் காலமில் 60,000 rupees. நரேஷன் பார்த்தீங்கன்னா பெய்ட் அருள். அடுத்த டிரான்சாக்ஷன் அக்டோபர் 15 sold goods to சந்தர் ஆன் கிரெடிட் ₹30,000. சந்தருக்கு கிரெடிட்ல கூட்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்கோம் 30,000 rupeesக்கு. டேட் 15. யாருக்கு நம்ம கூட்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தருக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சந்தர் வந்து ரிசீவர். ரிசீவரோட ரூல் பார்த்தீங்கன்னா டெபிட் த ரிசீவர். ஸோ சந்தரோட அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். சந்தர் அக்கௌண்ட் டெட்டார் டெபிட் காலமில் 30,000 rupees. நம்ம கூட்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து சேல்ஸை நம்ம வந்து இன்கம்னு எடுத்துக்கணும். சேல்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இன்கம் வருது. ஸோ இன்கமோட ரூல் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் காலமில் 30,000 rupees. நரேஷன் கூட்ஸ் சோல்ட் ஆன் கிரெடிட். அடுத்த டிரான்சாக்ஷன் அக்டோபர் 18 சந்தர் ரிட்டர்ன்ட் கூட்ஸ் வர்த் ₹6,000. சந்தர் வந்து நமக்கு கூட்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. 6,000 rupees வர்த்துள்ள கூட்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ டேட் வந்து 18. நம்ம சேல்ஸ் பண்ண கூட்ஸை சந்தர் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க 6,000 rupees வர்த்துள்ள கூட்ஸை. ஸோ இது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன். சந்தர் வந்து கூட்ஸை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுனால கூட்ஸ் வந்து பிஸ்னஸ் உள்ள வருது. ஸோ ரூல் பார்த்தீங்கன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டார் டெபிட் காலமில் 6,000. யார் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தர் தான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ சந்தர் வந்து கிவ்வர். கிவ்வரோட ரூல் பார்த்தீங்கன்னா கிரெடிட் த கிவ்வர். ஸோ சந்தரோட அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். டு சந்தர் அக்கௌண்ட் கிரெடிட் காலமில் 6,000. நரேஷன் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ரிட்டர்ன்டு ஃப்ரம் சந்தர். போன டிரான்சாக்ஷனில் சந்தருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருந்தோம் 30,000 rupees கூட்ஸ் வர்த்துள்ள கூட்ஸை. இந்த டிரான்சாக்ஷனில் சந்தர் வந்து அதில் 6,000 rupees வர்த்துள்ள கூட்ஸை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நம்ம சேல்ஸை வந்து இங்கே இன்கம்னு பார்த்துருந்தோம். சேல்ஸ் பண்ணுறதுனால இன்கம் நம்ம ஏர்ன் பண்ணுறோம். ஸோ ரூல் வந்து கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அதனால் சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். இன்னொரு ரூல் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறதுனால கூட்ஸ் வந்து பிஸ்னஸை விட்டு வெளியில் போகுது. ஸோ ரூல் பார்த்தீங்கன்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ கிரெடிட் பண்ணுறோம். சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். சேல்ஸ் வந்து இங்கே கூட்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்குது. ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். இங்கே நம்ம சேல்ஸ் பண்ண கூட்ஸை வந்து திரும்ப சந்தர் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ கூட்ஸ் வந்து நம்மளுக்கு பிஸ்னஸ் உள்ள வருது. அப்போது ரூல் வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் அக்டோபர் 20 ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் சந்தர் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ₹23,000. சந்தர் கிட்டேருந்து நம்ம ஃபுல் செட்டில்மெண்ட்டில் கேஷ் ரிசீவ் பண்ணுறோம் 23,000. டேட் பார்த்தீங்கன்னா 20. நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணுறோம் சந்தர் கிட்டேருந்து. ஸோ கேஷ் வந்து பிஸ்னஸ் உள்ள வருது. ரூல் வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம் 23,000 டெபிட் காலமில். யார்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தர் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறோம். ஸோ சந்தர் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ சந்தர் வந்து கிவ்வர். கிவ்வரோட ரூல் வந்து கிரெடிட் த கிவ்வர். ஸோ சந்தரோட அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம் டு சந்தர் அக்கௌண்ட். போன டிரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா சந்தருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணது வந்து 30,000 rupeesக்கு கூட்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்கோம். சந்தர் ரிட்டர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா 6,000 rupees வர்த்துள்ள கூட்ஸை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ 30,000 rupeesல 6,000 rupees போயிடுச்சுன்னா 24,000 rupees. ஸோ சந்தர் வந்து நம்மளுக்கு 24,000 rupees வந்து பே பண்ணணும். சந்தர் கிட்டேருந்து நம்ம ஃபுல் செட்டில்மெண்ட்டில் ரிசீவ் பண்ண கேஷ் பார்த்தீங்கன்னா 23,000 தான். ஆனால் சந்தர் வந்து நம்மளுக்கு பே பண்ண வேண்டியது 24,000. ஸோ சந்தர் நம்மளுக்கு ஃபுல்லாக செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை சந்தர் அக்கௌண்ட்டுக்கு நேராக போடுறோம் 24,000. ஆனால் சந்தர் கிட்டேருந்து கேஷாக நம்ம ரிசீவ் பண்ணது பார்த்தீங்கன்னா 23,000. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1,000 rupees. இந்த 1,000 rupees என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தருக்கு நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். டிஸ்கவுண்ட் அலௌட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ். ஸோ ரூல் பார்த்தீங்கன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கௌண்ட் டெட்டார் டெபிட் காலமில் 1,000. ஸோ கேஷ் ரிசீவ் பண்ணது 23,000, டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணது 1,000. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தோன்னா நம்ம சந்தர் கிட்டேருந்து ஃபுல்லாக ரிசீவ் பண்ண வேண்டிய அந்த அமௌண்ட் வந்து 24,000 வந்துடும். ஸோ நரேஷன் பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் சந்தர் அண்ட் டிஸ்கவுண்ட் அலௌவ்டு. அடுத்த டிரான்சாக்ஷன் அக்டோபர் 25 பெய்ட் சேலரிஸ் த்ரூ இசிஎஸ் ₹2,000. சேலரிஸ் பே பண்ணியிருக்கோம் இசிஎஸ் மூலிமா 2,000 rupees. டேட் 25.
சேலரிஸ் பே பண்ணியிருக்கோம். சேலரிஸ் பே பண்ணுறதுன்றது எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸோட ரூல் பார்த்தீங்கன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். ஸோ சேலரிஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். சேலரிஸ் அக்கௌண்ட் டெட்டார் டெபிட் காலமில் 2000. இசிஎஸ் மூலிமா நம்ம பே பண்ணியிருக்கோம். இசிஎஸ்னா எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீசஸ். ஸோ இது வந்து பேங்க் டிரான்சாக்ஷன். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் காலமில் 2000. நரேஷன் சேலரிஸ் பெய்டு. அடுத்த டிரான்சாக்ஷன் அக்டோபர் 30. சசிகுமார் டுக் ஃபார் பர்சனல் யூஸ் கூட்ஸ் வர்த் ருபீஸ் 10,000. சசிகுமார் பர்சனல் யூஸ்க்காக 10,000 ருபீஸ் வர்த்துள்ள கூட்ஸை பிஸ்னஸ்லேருந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ பிஸ்னஸ்லேருந்து பர்சனல் யூஸ்க்காக எடுத்துக்கிறதுனால இது வந்து டிராயிங்ஸ். ஸோ டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். டேட் 30 டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டெபிட் காலமில் 10,000. பர்சனல் யூஸ்க்காக கூட்ஸை பிஸ்னஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ கூட்ஸ் வந்து பிஸ்னஸ்லேருந்து வெளியில் போகுது. ரூல் பார்த்தீங்கன்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இங்கே கூட்ஸை நம்ம பர்ச்சேஸ்னு காட்டியிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் கிரெடிட் காலமில் 10,000. நரேஷன் பார்த்தீங்கன்னா withdrawn goods for personal use. Thank you.